தாவேகாவிலிருந்து விலகி திமுக பக்கம் திரண்டு வந்த காங்கிரஸ் அதிமுக அமைச்சர்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில். விஜய், அதாவது முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள சொந்த கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே புதியவர்கள். இது போக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த 4 பேரும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். இவர்களது செயல்பாட்டை ஏற்கனவே மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறதாம். இதில் 2 பேரின் நடவடிக்கைகள் விஜய்க்கு எதிர்காலத்தில் தலைவலியாக மாறக்கூடும் என டெல்லி தரப்பு எச்சரித்துள்ளது. ஒருவர் வசூலில் ஈடுபட தொடங்கியுள்ள நிலையில் மற்றொருவர் பாஜகவின் முதல் 2 தலைமைகளையும் வெளிப்படையாகவும் கடுமையாகவும் விமர்சிப்பதை டெல்லி விரும்பவில்லையாம். எனவே இருவரையும் கட்டுப்படுத்துமாறு பனையூருக்கு ஆலோசனைகள் பறந்துள்ளன. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அந்த அமைச்சர் பதவியேற்றது முதலே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய நிலையில் வலுவாக கல்லா கட்டவும் தொடங்கியுள்ளனராம். வெளிப்படையான புகார்கள் எழுந்தாலும் தங்களது ஆதரவின்றி ஆட்சி தொடர முடியாது என கூறி ஸ்வீட் பாக்ஸ்களை அள்ளி போட்டு வருகிறாராம். இது தொடர்பாக அண்மையில் பனையூர் தலைமையை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் பெரும் ஊழல் பேர்வழியான அந்த கதர் சட்டை அமைச்சரிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என வலியுறுத்தினாராம். ஏற்கனவே இவர்களை கூட்டணியில் சேர்க்க வேண்டாம் என கூறியதையும் மீறி அதிகாரத்திலும் பங்களித்துள்ளீர்கள், இதையெல்லாம் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள் என ஆலோசனையும் வழங்கியுள்ளாராம். வராது இந்த மானியம் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள மற்றொரு கூட்டணி கட்சியை சேர்ந்த அமைச்சர் தமிழ்நாட்டு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான உறவை மோசமாக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறார். மத்திய அரசரையும் பாஜகவின் மூத்த தலைவரான அமித்ஷாவையும் கடுமையாக விமர்சிப்பதை டெல்லி சற்றும் விரும்பவில்லை. அதோடு சமூகம் சார்ந்த அந்த அமைச்சரின் பேச்சுக்கள் பிரிவினையை ஆதரிப்பதாக உள்ளதாக உளவுத்துறையும் அறிக்கை அனுப்பியுள்ளது. தமிழக அரசுக்கு நிதி விவகாரத்தில் உதவ தயாராக உள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார். அப்படி இருக்கையில் அந்த அமைச்சரின் எதிர்மறையான பேச்சை பாஜக சற்றும் விரும்பவில்லை. அனுபவமில்லாத அமைச்சரவை அவ்வப்போது தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வருகிறது. இதனை நெறிப்படுத்த முதலமைச்சர் விஜய் வழிகாட்டுதல்களை வழங்கி வருகிறார். அதே நேரம் செயல்பாடுகளின் அடிப்படையில் அமைச்சரவையில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் அரசு தயாராகி வருகிறதாம். இந்த நிலையில்தான் மத்திய அரசிடமிருந்து சில புகார்கள் தலைமைச் செயலகத்திற்கே வந்துள்ளன. இதனை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட கதர் சட்டை அமைச்சரின் பதவி பறிப்பு என்பது ஏற்கனவே கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாம். மற்றொரு கூட்டணி அமைச்சருக்கு இலாக்காவை மாற்றுவதோடு மத்திய அரசு மீதான அவரது விமர்சனங்களின் சூட்டை குறைக்கவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அப்படி காங்கிரஸ் கட்சியின் அமைச்சர் பதவியை பறிப்பதால் பல சிக்கல்கள் விஜய்க்கு அரங்கேறப் போகிறது. இவர்கள் இருவரும் உட்பட அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பலரும் திரண்டு திமுகவில் இணைய போகின்றனர். அதாவது 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில் அந்த கட்சியில் இருந்த பலரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவினர். இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 90 பேருக்கு இன்னும் பேசியபடி பொறுப்புகள் வழங்கப்படாததால் கடும் அதிருப்தியில் இருக்கிறாராம். 2026 சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிரச்சனை மற்றும் கருத்து வேறுபாடுகளால் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்புகளில் இருந்து நிர்வாகிகள் என பல பேர் விலகி தாவேகாவில் இணைந்தனர். அவர்களுக்கு விரைவில் உரிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கட்சியில் சேர்ந்து 3 மாதங்கள் நெருங்கிவிட்ட நிலையில் தற்போது வரை பலருக்கும் பேசியபடி பொறுப்புகள் வழங்கப்படாததால் கடுமையான மன அதிர்ச்சியில் இருக்கிறார்களாம். மிக சமீபத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சிலருக்கு மட்டுமே பதவி வழங்கி இருந்தாலும் பல முக்கிய நிர்வாகிகளுக்கு இன்னும் எந்த பொறுப்பும் வழங்கப்படாத காரணத்தினால் கடும் ஏமாற்றத்தில் இருக்கிறார்களாம். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன்,
சிவபதி, எஸ் வளர்மதி, எம் ஆனந்தன் உள்ளிட்டோரும் இணைந்த நிலையில் அவர்களுக்கு இன்னும் எந்த ஒரு பொறுப்பும் வழங்கவில்லை. இதனால் பேசியபடி பொறுப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா என்று கடும் மன வருத்தத்தில் இருக்கிறார்களாம். இது சம்பந்தமாக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை பலமுறை நேரில் சந்தித்தும் தொலைபேசியின் வாயிலாகவும் பேசியும் கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையாம். பார்க்கலாம் விரைவில் தலைவரிடம் பேசிவிட்டு நல்ல பதில் வரும், நல்ல அறிவிப்பு வரும், விரைவில் வரும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி அறிக்கையாக இந்த வாரம் வந்துவிடும், அந்த வாரம் வந்துவிடும் என்று ஒவ்வொரு வாரமாக கதை சொல்லி வருகிறார்களாம். இதனால் கடுப்பாகி இருக்கும் முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து தங்களது மனக்குமுறல்களை வெளியிட திட்டம் தீட்டி வருகிறார்கள். இதற்கிடையே மிக சமீபத்தில் அதிமுக மாணவரணி செயலாளராக இருந்து விலகிய சிங்கை ராமச்சந்திரனுக்கு கூட விரைவில் நிறுவனத்தின் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தங்கள் பதவி குறித்து இன்னும் வெளிவராத நிலையில் இப்படியே நாம் இதற்கு மேலும் சும்மா இருந்தால் சரியாக வராது என்று கொந்தளிப்பில் இருக்கிறார்களாம். இதனால் விஜயை சந்திக்க தயாராகிவிட்டார்கள். மேலுள்ள பட்டியல் மட்டுமல்லாது விடுபட்டோர் பட்டியலில் பாலகங்கா, நீலகிரி கப்பச்சி வினோத், பச்சைமாள், மாநில வர்த்தகர் அணி தலைவர், முன்னாள் துணை கொறடா சு ரவி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோரும் உள்ளனர். தாவேகாவில் இன்னும் தொழிற்சங்கம் தொடங்கவில்லை. தொழிற்சங்கம் தொடங்கினால் அதில் பங்கேற்று பணியாற்ற ஏராளமான நிர்வாகிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் ஏற்கனவே அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தின் அறிக்கையாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களும் கூட்டாக இணைந்து விஜயை சந்திக்கப் போகிறார்கள். அப்படி சந்தித்தும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் திமுகவிற்கு சென்று விடுவோம், இதை உறுதியாக சொல்லிவிட்டோம். ஏற்கனவே நாங்கள் திமுகவில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து இது தொடர்பாக பேசிவிட்டோம் என்று அவர்கள் அனைவரும் தாவேகா நிர்வாகிகளிடம் கூறியதாகவும் தற்போது முதல்வர் விஜயும் இவர்களை சந்திப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்பதால் தற்போது அவர்கள் அனைவரும் இணைந்து திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. நாளை காலை 10-11 மணிக்குள் திமுகவில் இணைவது உறுதி என்று அதிமுக மற்றும் காங்கிரஸ் அமைச்சர்கள் ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.